அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனலில் இன்றைக்கி ஒரு அழகான கதையை பார்க்கலாம். ஒரு நாள் என்னாகுது, ஒரு பல வியாபாரிகள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் செய்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஏன்னா வியாபாரிகள் அப்படின்னாலே இப்போ இருக்கிறது மாதிரியான போக்குவரத்துலாம் அந்த காலத்தில் கிடையாது. அவங்களுக்கு குதிரையின் மூலமாகத்தான் அவங்க செல்வது போயிட்டு வர்றது மாதிரி இருக்கும். அப்படி வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக ஒரு 10 பேர் சேர்ந்து தான் ஒரு வியாபாரம் செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு போவாங்க. அப்படி போகிறப்ப ஒரு வயதான முதியவரும் அவர் கூட பல இளைஞர்களும் போகிறாங்க. அப்படி போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, காட்டை கடந்து தான் அவங்க போகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் வருது. காட்டை கடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் வருது. சரி, அப்படி காட்டை கடக்கணும் அப்படின்னா மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக பயணித்தால்தான் நலம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டம் போடுறாங்க. ஏன் அப்படின்னா, காட்டில் யாராவது ஒரு திருடனோ இல்லை கொள்ளைக்காரங்களோ இல்லை கொள்ளைக்கார கும்பலோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வியாபாரிகள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இந்த காட்டை கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி பேசிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அப்படி குதிரையில் எல்லாருமே தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. காட்டில் கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கிறார். கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவருக்கு மூச்சு பேச்சு இருக்கிற மாதிரி தெரியலை. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வியாபாரிகள் எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்க கடந்து போயிட்டுருக்காங்க. பட் ஒரு முதியவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, ஆகா கீழே யாரோ விழுந்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, அட்லீஸ்ட் நம்ம தண்ணினாவது தெளித்து அவங்கள எழுப்பி விடலாம், அவங்களுக்கு தண்ணினாவது கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாரு அந்த பெரியவர். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, குதிரையை அப்படியே லாபகமாக நிப்பாட்டிட்டு உடனே அந்த இளைஞருக்கு பக்கத்தில் போகிறாரு. இப்படி தண்ணி தெளிக்கிறதுக்காக இப்படி தண்ணியோட கேனை எடுக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த இளைஞன் திடீர்னு எழுந்திரிச்சு இந்த வயசானவர் மேலே கத்தியை வச்சுட்டு, நீ இந்த குதிரையை விட்டுட்டு நீ பாட்டிக்க ஓடிடு, இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான். உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அந்த குதிரையை அவன்கிட்ட விட்டுட்டு அந்த காட்டை நடந்தே கடக்க ஆரம்பிக்கிறார். பட் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவன் அந்த குதிரையை மட்டும்தான் பிடுங்கினானே தவிர இவர் கையில் இருக்கக்கூடிய பணத்தை அவன் கேட்கல. சரின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நடந்தே போய் காட்டை கடந்துடுறாரு. அங்கே இவர் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வியாபாரிகளும் இவரை தேடுறாங்க. ஸோ இவர் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனால் எப்படியா இருந்தாலும் இன்னொரு குதிரை இல்லாமல் இவங்களெல்லாம் அந்த தேசத்துக்கு போய் வியாபாரம் செய்ய முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சிடுது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊரில் போய் இந்த குதிரையை வாங்கிடலாம், புது குதிரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியாபாரிகள் பேசிக்கிறாங்க. அப்படி அவர் புது குதிரை வாங்கிறதுக்காக அந்த வியாபாரம் நடக்கும் இல்லையா, நம்ம ஊர்லெலாம் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த சந்தைக்கு போகிறாரு. அந்த சந்தைக்கு போன உடனே பார்த்தா இவர்கிட்டேருந்து கைப்பற்றிய அந்த குதிரையை அங்கே வியாபாரத்துக்காக வச்சுருக்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, இவரை பார்த்த உடனே அந்த வியாபாரத்துக்கு கொண்டு அந்த குதிரையை நிற்பாட்டியிருக்கான் இல்லையா, அவன் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். வாய் விட்டு கத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவன் முயற்சி பண்ணுறான். உடனே இவர் அவனை போய் அவனோட வாயை பொத்திடுறார். இந்த பெரியவர் அவனோட வாயை போய் பொத்திடுறார். அவன்கிட்ட காதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தயவுசெய்து நடந்த விஷயத்தை மட்டும் யார்கிட்டையும் சொல்லாத, நடந்த ஒரு விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா, நான் தான் திருடினேன், ஆக்சுவலாக நான் தானே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு குழப்பமாக இருக்குது. உடனே அவர் அதுக்கு உண்டான காரணத்தை என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா, நீ இப்போ இந்த விஷயத்த சொல்லிட்ட அப்படின்னா, நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னா யாருமே காப்பாற்ற மாட்டாங்க, யாருமே
காப்பாற்ற மாட்டாங்க. உண்மையிலேயே ஒருத்தனுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னாலும் கூட, அந்த சமயத்தில யாரும் வந்து அவனுக்கு காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. ஏன்னா, யாராவது வந்து இதுபோல ஏமாற்றக்கூடும். ஏமாத்துறவங்க தான் இந்த மாரி படுத்து கிடப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான முன்னுதாரணமாயிடும். ஸோ, அதனால இந்த விஷயத்த வந்து யார்கிட்டயும் சொல்லாத. நீ இந்த குதிரைய வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒண்ணு பண்ணு. இப்ப இந்த குதிரைக்கு வந்து நானே வாங்கிக்கிறேன். இத்தனை பொற்காசுகள் வந்து நான் உனக்கு தர்றேன். இந்த 500 பொற்காசுகள வச்சுக்கிட்டு நீ இந்த குதிரைய வந்து என்கிட்ட வித்துரு. நீ இதுக்கப்புறம் எந்த ஒரு செயலையும் வந்து தவறான முறையில செய்யாத. இத வந்து மூலதனமா கொண்டு நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான வழியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. உடனே அந்த இளைஞன் கண்லேருந்து தண்ணி கொட்ட சொல்றார். நான் உண்மையிலே தவறு செய்து விட்டேன். இனிமேலுக்கு என்னுடைய வாழ்நாள்ல நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ, அவரும் அந்த குதிரைய வாங்கிட்டு வியாபாரத்துக்காக நடக்க ஆரம்பிக்கிறார். இந்த கதையில நம்ம சரியா கவனிச்சோம் அப்படின்னா, சில விஷயங்கள் புரியும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய அ மிகப்பெரிய மிகப்பெரிய தவறுகள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ தவறான செயல்கள் மூலமா நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்கள் தான் இப்ப நாட்டுல நடந்துட்டு இருக்குது. பட் உண்மையிலேயே உதவி தேவைப்படுறவங்களும் அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து நெறைய மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஆ இந்த கதையில வர்றது போலவே நடிக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து நெறைய பேர் ஆயிட்டாங்க. ஸோ, அதனால உண்மையிலேயே உதவி தேவைப்படக்கூடிய நபர்களையும் அந்த பட்டியல்ல வந்து அவங்க சேர்த்துர்றாங்க. ஸோ, அதனால நாம வந்து சரியாகவும், உண்மையாகவும் இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிப்பாரு. ஸோ, அதனால யாரும் யாரிடமும் பொய் பேசாமல் நேர்மையாகவும், அ நீதியாகவும் வாழ வேண்டும் என்பதே இந்த கதையினுடைய நோக்கம். ஸோ, வாழ்க வளமுடன், நலமுடன். வார்த்தை வியாபாரி சேனல் உங்கள் அனைவரையும் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.